வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ரைட் நோ நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையத்துல அங்கே இருக்கும். ஸோ நம்ம எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை 19 டிசம்பர் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ்ஸுக்கான டிபோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எம்டிசி வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்கேருந்து மொத்தம் 125 பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இனாகிரேட் பண்ணாங்க. அதில் ஏசி அண்ட் நான் ஏசி ஏசி லோ ஃப்ளோர் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஏசி எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ரூட்டான 25 ரூட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இங்கே அண்ணா ஸ்கொயர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்காக நம்ம அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோங்க. ஸோ பஸ்ஸஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. மார்னிங்கே வந்துருச்சுங்க. நான் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 8:15 தான் ஆகுது. ஆனால் எல்லா பஸ்ஸுமே அரைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ கூட ஆப்போசிட்ல ஒரு பஸ் போயிருக்கு. அந்த பஸ் வந்து நம்ம அந்த பஸ்ஸாக vlog எடுக்க போகிறோம். ஸோ வீடியோ யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பஸ்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ண இருக்கும். வாங்க மக்களே, ஒரு அழகான சன்ரைஸில் இருந்துட்டு அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ள போவோம். அதை பாருங்கள், பஸ் வந்து நின்றுச்சு பாருங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது. ஸோ கைஸ், நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்துருச்சுங்க. ஸோ நேற்று இனாகிரேட் பண்ணது முன்னாடி அந்த பூ தோரணெல்லாம் கட்டியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது கழட்டிட்டாங்க, இன்னும் கழட்டில் போல சில பஸ்லலாம். ஸோ இந்த பஸ்ஸில் இருக்குது, இதுக்கு முன்னாடி போன பஸ்ஸில் இல்லைங்க. ஸோ பஸ்ஸு வந்துருச்சு. 25 ரூட்டு பூந்தமல்லியிலேருந்து அண்ணா ஸ்கொயர் போகிற பஸ்ஸு. ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா 10 நான் ஏசி எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ் டீலக்ஸ் பஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏசி எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ்ஸுமே கொடுத்துருக்காங்க இந்த 25 ரூட்லங்க. ஸோ நான் மிச்சம் என்னென்ன ரூட் இருக்குன்னு உங்களுக்கு அப்புறமா ஒரு பிளாம்ப்ளேட் மாதிரி ஒன்று போடுறேன். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க பஸ்ஸுக்குள்ள ஏறி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நேற்று நியூவாக லான்ச் ஆன பூந்தமல்லி எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ்ஸுக்கு டிப்போக்கு என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? PNKன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிப்போட நேமு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதை நம்மளாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோர் பஸ்லேயே பார்த்துட்டோம். எலக்ட்ரிக் பஸ்ஸில் பஸ்ஸு முக்கியமாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள்ஸுக்கு தாங்க அந்த பஸ்ஸு முக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோர் பஸ்ஸுங்க. ஸோ பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் பஸ்ஸு ரொம்ப ஹைட்டு டவுனாக தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த பஸ்ஸு வந்து டில்ட் ஆகுங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஒன் சைடாக சாயும். ஸோ சாஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு இது இருக்குங்க, நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ அதை எடுத்து வெளியே போட்டு நம்ம வீல் சேரை உள்ளே வச்சு ஏற்றிக்கலாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணணும். இங்கே முன்னாடி ஒட்டிக்காங்க பாருங்கள் ஏசி பஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக பஸ் உள்ள போயிடலாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் அண்ணா கேபின்ங்க. ஸோ இங்கே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறையா சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் தென் இந்த சார்ஜிங் போர்ட்ஸு, அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்குங்க. ஸோ இங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி போர்ட்ஸ்க்கான இதுவுமே கொடுத்துருக்காங்க. சிசிடிவி கேமராவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ் பார்த்தல நார்மலு. ஸோ அதில் இருந்த ஃபீச்சர்ஸ் தாங்க மோஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே. இதில் ஒன்று அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் தாங்க அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. அது தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தாச்சுங்க. ஏன்னா பஸ் வந்து டைமிங் போட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பஸ்ஸு கிளம்ப போகுதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸில் உள்ளே ஏறினதுக்கப்புறம் சூப்பராக இருக்கிறது ஏசிங்க. பயங்கர சில்னஸாக இருக்குது. புது பஸ்ஸு செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். ரெண்டாவது, நான் வீடியோவே தனியாக போட்டிருப்பேன் இதுக்காக. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஒன்று ஆப்புங்க. ஸோ நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா தனியாகவே ரீல்ஸ் மேக் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது வந்துட்டு QR யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த கோட் என்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபர்பன் ட்ரெயின்ஸ் அண்ட் மெட்ரோ ட்ரெயின்ஸோட டிக்கெட்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ டிரைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டாங்கங்க. சரி இப்போ அப்படியே கிளம்பலாம் நம்ம அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாப்லேருந்து. 8:55க்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம பஸ்ஸு கிளம்பிருச்சுங்க.
பேருந்து நிறுத்தம் சேப்பாக்கம். நெக்ஸ்ட் ஸ்டாப் இன்னொரு முக்கியமான விஷயம், பஸ்ஸு டோர் க்ளோஸ் ஆனதாங்க வண்டி மூவே ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் இருந்துச்சுன்னா அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாப்லேருந்து வடபழனி வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ணுறேன். ஸோ வடபழனி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். எனக்கு ஃபேர் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 rupees ஆச்சுங்க. ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 15லேருந்து 40 rupees வரைக்கும் ஆகுதுங்க. அண்ணா ஸ்கொயர்லேருந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லிக்கு 40 rupees ஆகுதுங்க பஸ் ஃபேரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே ரைட்டு கட் பண்ணி பெசன்ட் ரோடு உள்ள ஜாயின்ட் ஆகிடுவோம். பஸ்ஸு சவுண்டே இல்லைங்க, ஏன்னா எலக்ட்ரிக் பஸ்னால அப்படி இருக்குது. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீக் ஹவர்ஸ் ரூட்டுங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு நியூ காலேஜ் இருக்குது, அப்புறம் வைஷ்ணவா காலேஜ் இருக்குது. ஸோ இது மெயின் ஏரியாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் தான் பஸ்ஸு கூட்டமாக போகும். கரெக்டாக பார்த்தா ஏசி பஸ் விட்டுருக்காங்கங்க. ஸோ நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 1000 rupees பாசஸ்லாம் வேலிட் கிடையாதுங்க. 2000 rupees பாஸ் தான் வேலிடு. ஐ மீன் நான் ஏசி பஸ்ஸை மட்டும் சொல்கிறேன். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2000 பாஸ் மட்டும் தான் வேலை செய்யும். ஸோ 2000 பாஸ் இருந்துச்சுன்னா இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்பிளே சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன அப்படின்றது வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கனால அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுதுங்க, நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் நோக்கி நம்ம போவோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய பேர் சொன்னது சார்ஜிங் போர்ட்ஸ் வேலை செய்யலை. ஆக்சுவலாக வேலை செய்யலான்னு கிடையாதுங்க. ஸோ அது வேலை செய்கிற சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் அண்ணாக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட சொன்னால் தான் போட்டுவிடுவாங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேட்டரியில் ரன் ஆகிற பஸ்ஸுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கன்சியூம் ஆகும். ஸோ ஒரு சின்ன பல்ப் எரிஞ்சாலுமே அதுக்கு எலக்ட்ரிக் கன்சியூம் ஆகுங்க. ஸோ அதனால் அவங்க ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அவங்ககிட்ட சொன்னால் அவங்க உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க. ஸோ அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரோடெலாம் ரொம்ப குறுகலாக இருக்கிற ரோடுங்க. ஸோ பார்த்து தான் ஓட்டணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அடுத்த பேருந்து நிறுத்தம் ராணிப்பேட்டை மருத்துவமனை. நெக்ஸ்ட் ஸ்டாப் ராணிப்பேட்டை ஹாஸ்பிட்டல். ஸோ ஆக்சுவலி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இருக்குது கீழேங்க. ஸோ இங்கே இருக்குது ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலு. அது வரைக்கும் பாருங்கள் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல். அடுத்த பேருந்து நிறுத்தம் புதுத்தல்லூரி. நெக்ஸ்ட் ஸ்டாப் நியூ காலேஜ். ஸோ நான் இங்கே தாங்க படித்தேன் நியூ காலேஜில். காலேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. ஸோ அதை பஸ் ஸ்டாப் தான் இது. அடுத்த பேருந்து நிறுத்தம் அமெரிக்கா தூதரகம். நெக்ஸ்ட்
stop, Julius Embassy. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் த சென்னையோட ஃபேமஸான பிரிட்ஜில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜெமினி பிரிட்ஜுங்க. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு ஒரு கர்வ் எடுத்து அப்படியே கீழே வந்துடுவோங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸை பற்றி பார்த்துலாங்க. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் நகருடைய ஸ்விட்ச்சு OHM மொபிலிட்டி தாங்க பார்த்தீங்கன்னா இதை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரன் ஆகுங்க இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணதுக்கப்புறம். ஸோ பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கனால ஃபுல்லாக ஏசி கவர்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமான வியூவே கிடைக்குங்க. இந்த கீழே உட்காந்துருக்கும் போதும் சரி, அங்கே மேலே உட்காந்துருக்கும் போதும் சரி, சூப்பரான வியூஸ்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம ஏறினதுக்கு உட்காந்தும் பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது உட்காரத்துக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசிலாம் வர ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசினால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஜர்னி. ஸோ கைஸ் நேற்று இனாகிரேட் பண்ண பூந்தமல்லி ஏசி எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ் டிப்போலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 125 பஸ்ஸஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் 80 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏசி லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 45 ஏசி எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த டிப்போலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் டிப்போ ஓப்பன் பண்ணாங்க ஏசிக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி டிப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்டர்பேட் டிப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டிப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வடசென்னை ரூட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஏசி பஸ்ஸஸ் அப்புறம் லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் நீங்கள் நிறையா பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ ஒன்றா முடிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ரைடாக இருக்குங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி ட்ராவலாக இருக்கும். நம்ம சென்னையில் சிங்கார சென்னை டெவலப் ஆகிட்டே வருது, பார்ப்போம். ஆனால் அதை டெவலப் ஆகாத நம்ம தாங்க உருப்படியாக வச்சுக்கணும், அது நம்ம கையில் இருக்குது. ஸோ நான் ஏசி நம்ம 25 ரூட்டில் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பஸ்ஸஸும் ஏசி 10 பஸ்ஸஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏசி பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் கேட்டகரியில் வருங்க. காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடபழனி அவிச் ஸ்கூல் அந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த ரூட்டு புதுசு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேனால வண்டி திருப்பி விட்டாங்க போல், அவங்களுக்கு தெரியல. பஸ் ஸ்டாண்ட் போகாமல் 100 ஃபீட் ரோடு வந்துருச்சுங்க. ஸோ அப்படியே நான் வந்து அடுத்த ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டேன். ஓவரால் ஜர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஆகுதாக கவர் பண்ணி ட்ராவல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏசி சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். ரூமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க.
ஸோ இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் வந்துருச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து குறையுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷனுங்க. ஸோ நம்ம டீசல் இந்த வண்டிலாம் இருக்கிறதுனால பொல்யூஷன் அதிகமாகுது. எலக்ட்ரிக் பஸ்லாம் வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஜர்னியாக இருக்கும். அதே மாதிரி பொல்யூஷன்லாம் குறைஞ்சிருங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பஸ்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குன்னே சொல்லாங்க. போக போக இன்னும் நிறைய வரும் எதிர்பார்ப்போம். ஏன்னா தண்டர்பட்டி போல இருக்கு. அதெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம நார்த் சென்னை ரீஜனுக்குலாம் பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருங்க. ஸோ ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட சூப்பரான பஸ் vlog வந்து சந்திக்கிறேன். Until then, Tata, bye bye from Yashi Vlogs. Bye guys.